என்னம்மா காலையிலே ஹாயா உட்காந்துருக்கியா? சும்மா தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்து குந்திருக்கேன். ஏம்மா உனக்கு ஒன்றும் வேலை இல்லையா? ஆமாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதனால இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான், ஒரு வேலையும் கிடையாது. அப்படியா? இன்னைக்கு வாரம் ஃபுல்லாக வேலை, ஒரு நாள் லீவ். சரி சரி. அப்போ என்ன சாப்பாடெல்லாம் கடையில் செஞ்சுட்டியாம்மா? ஆமாம் ஆமாம், ஹோட்டலில் சொல்லியாச்சு. 12 மணிக்கெல்லாம் வந்துடும். நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இன்னைக்கு. சரி சரி, ரொம்ப நல்லது. ஃப்ரீயா இருங்க. ஆமாம், நம்ம சொல்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வியூவர்ஸே நம்ப மாட்டாங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அப்பா தான் காலையிலே நாட்டுக்கோழி அரிஞ்சு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாவா. ஆமாம், அது இருக்குது, இஞ்சி பூண்டு உரிக்கலையா அப்படின்னு கேட்போம்னு தான் இங்கே வந்தேனா. நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா, அதான் என்னன்னு கேட்டேன். ஆடு குட்டி போட்டுச்சுமா, அதான் பார்த்துக்கிட்டு குந்திருந்தேன். இஞ்சி பூண்டை எடுத்துட்டா உரிச்சு தரேன். ஆமாங்க, நம்ம வீட்டில் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்படியே உங்களோட பேசிக்கிட்டே நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க இந்த குழம்பு இன்றைக்கி நம்ம எப்படி வச்சோன்னு அப்படியே பேசிக்கிட்டே வச்சுருவோம். வாங்க, சிம்பிளாக ஒரு சமையல் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு தான், ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை. வாங்க போகலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சின்ன வெங்காயம் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ குழம்பு தாளித்து விட்ருலாமா? குழம்பு எங்கே தாளிக்கிறது, முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும். இந்த அடுப்பை எப்படி பற்ற வைக்கணும் தெரியுமா? ஒரு தீக்குச்சிலேயே அழகாக பற்ற வச்சுருவேணாம் பாருங்கள். இப்படி தான் பற்ற வைக்கணும். ஒரு பேப்பரை வச்சு பணம் கூராஞ்சி இருந்துன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பிடிச்சிக்கும். நம்ம வீட்டு அடுப்பு எப்போவுமே நல்லா எரியுங்க. அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். அழகாக விரவெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி கொண்டு வந்து எனக்கு அடுப்படியில் வச்சுருவாங்க. இந்த செத்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே எங்கள் அப்பா ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. இப்படி அழகாக பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். இப்போ அது மேலே குச்செல்லாம் வச்சோம்னா டக்குன்னு பிடிச்சிக்கும். எவ்வளோ பேருக்கு இது மாதிரியெல்லாம் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்ணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சில பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. கிராமத்துலலாம் இது ரொம்பவே ஈஸி தான், எல்லாருமே சமைப்பாங்க. இது மாதிரி சமைக்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சமையல். அதனால தான் கொஞ்சம் வேலை இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சிகிட்ருக்கு. இது வந்து சின்ன கோழி தாங்க, வெடை கோழின்னு சொல்லுவோம்ல, அந்த கோழி சின்ன கோழி தான். வெடை கோழினா முட்டை விடுற பக்குவத்தில் இருக்கும்ல, அந்த கோழி தான், சின்ன கோழி தான். அதனால் இன்றைக்கி நம்ம டைரெக்டாகவே வதக்கி விட்டுட்டு குழம்பு வைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோமா, அதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோமா, அதை போட்டுக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இஞ்சி பூண்டு போட்டுக்கணும், அப்போ தான் நல்லா வேகும், ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு. நம்ம வீட்டு கறி மசாலா போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதிலேயே மிளகு ஜீரகம்லாம் நிறையவே சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ராவாக போட்டோம்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா வாசமான கருவேப்பிலைங்க, இது நம்ம வீட்டிலே பறிக்கிறோமா, நல்லா வாசமாக இருக்கும். தக்காளி ஒரு பெரிய பழம் 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1/4 ஸ்பூன் போதும், ஏன்னா நம்ம மசாலாவிலேயே மஞ்சள்லாம் சேர்த்துருக்கோம். இந்த கறி வேகிறதுக்காக நம்ம வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஓரளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி. நம்ம இப்போ இந்த கறியை வந்து அதில் சேர்த்துடலாம். ஏன்னா கறி வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக தான் வைக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். கறியோடு சேர்ந்து தக்காளியும் நல்லா குழைவாக வெந்துடும்.
இது மாதிரி வெடைக்கோழியெல்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக அது மாதிரி வதக்கி விட்டுட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெடைக்கோழியெல்லாம் நீங்கள் வந்து குக்கரில் எல்லாம் வேக வைக்க தேவையில்லை. முத்தின கோழி சேவல் கோழியெல்லாம் இருக்குல்ல, அதுதான் குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு இது மாதிரி தாளித்து விடணும். ஏன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதுக்காக. இல்லைன்னா மற்றபடி இது மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கையில் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியில் வதக்கி விட்டுட்டு நல்லா 10 நிமிஷம் வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்குவோம். இப்போ மூடி வைப்போம். ஆனால் அப்பப்போ கலந்து கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அப்புறமா தேவையானது மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு கறி. பாருங்கள், அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது ரொம்ப சின்ன கோழி தானே, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் அது. இப்போ மசாலாவை போட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கையில் 7 வீட்டுக்கு வாசம் வருங்க. அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ இது மாதிரி வதக்கி விட்டு மண் சட்டியில் விறகடுப்பில் வச்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே உங்களுக்கு தனியாக தெரியும். அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண கறி மசாலா தான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதிலேயே எல்லா பொருளுமே நம்ம சேர்த்து போட்டிருக்கோம். மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னு ஏற்கனவே நம்ம வீடியோலையெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த கறி மசாலாவை போட்டு வதக்கி விட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். காஷ்மீரி மிளகாயும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இந்த கறி மசாலாவுக்கு. அவ்வளோதான். இப்போ மசாலாவும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முன்னாடி கொஞ்சமாக போட்டோம். இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் நாட்டுக்கோழியெல்லாம் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாங்க குழம்பு. ரொம்பலாம் திக்காக வேண்டியதில்லை. கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா தான் நாட்டுக்கோழி குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொதிச்சா இன்னும் திக்காக வந்துடும். அவ்வளவுதான், தாளித்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா பெருசு பெருசாகவே போட்டோம்னா அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும், பார்ப்போம். பாருங்கள், அருமையாக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தோன்னே உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுதா? நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் தேங்காய் தான், ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். நம்ம வீட்டு மசாலாவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இப்போ இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, குழம்பு இப்போ ரெடி. புதினா கொத்தமல்லியை அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக போட்டு ஒரு கலரி இறக்கிடலாம். இந்த மெத்தடில் நீங்களும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ராவாக நம்ம வீட்டு கறி மசாலாவும் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு சைடிஷ் செய்ய போகிறேன். வாங்க போய் பார்ப்போம் அதையும். ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு பேர் தான், ஆனால் ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரசப்பொடிங்க, நம்ம வீட்டில் ரெடி பண்ணது. நம்மளுக்கு வந்து எப்பயுமே பெண்கள்னால எப்பயுமே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி, எந்த கிழமையாக இருந்தாலும் நமக்கு மட்டும் எப்பயுமே லீவு கிடையாது. என்ன ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா நாளும் பெண்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ரசத்தை கரைச்சிக்குவோம். கொஞ்சோண்டு பூண்டு தான் உடச்சி போட்டிருக்கேன். ரசப்பொடி மட்டுமே போட்டால் போதும். கரைக்கையிலே அவ்வளோ வாசமாக இருக்குது ரசம். மஞ்சள் கூட சேர்க்க வேண்டியதில், எல்லாமே நம்ம சேர்த்தே ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளாக அப்படியே ரசமும் வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடியெல்லாம் ரசப்பொடியெல்லாம் போட்டு நம்ம ரசம் வைக்க மாட்டோம். தொடர்ந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ரசப்பொடிக்கு சில பேர் மெனுவெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. இது மாதிரி ரசப்பொடி செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. என்னென்னது வறுத்து போட்டு ரெடி பண்ணுங்கன்னு. உண்மையிலே அவங்க சொன்னது மாதிரியே தான் ரெடி பண்ணோம். ரசப்பொடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படி முறைச்சிக்கிட்டு வரையிலே இறக்கிடணும், கொதிக்கிறதுக்கு முன்னாடியே.
கம கமன்னு ரசப்பொடி போட்டு ரசம் சூப்பராக இருக்கா. முட்டை அவிக்கையில் இது மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு முட்டை உடையுதில்ல, அதனால தான். 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சோம்பு ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன், இது போதும், போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த முட்டைக்கு இந்த கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். அதில் நான் மிளகாய்த்தூள் வேறு எதுவுமே சேர்க்கலை. மிளகாய்த்தூள், தக்காளி வேறு எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சமாண்டு தண்ணி, இந்த உப்பெல்லாம் நல்லா கரையணும்ல, அவ்வளவுதான். அங்கங்கே லைட்டாக கத்தியால் கோடு போட்டிருக்கேன். இந்த முட்டையை அதில் சேர்த்துடலாம், சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிளான முட்டை தாளிப்பு. இந்த காரம் வந்து நம்ம பெப்பர் போட்டிருக்கோம்ல, அதுதான் காரம். அவ்வளவுதான். உடச்சி விட்றாமல் 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்து நம்ம இறக்கி வச்சிடலாம். அப்படியே இந்த உப்பு, இந்த மஞ்சத்தூள்லாம் அந்த முட்டையில் சாந்துடும். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு புதினா போட்டு விட்டுடலாம். நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழி தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குழம்பு இறக்கி வச்சு மூணுன்னு எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல், ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்குது. என்னம்மா கருவேப்பிலை உருவிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, இந்த சாம்பார் பொடிக்கு வறுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் கருவேப்பிலை உருவிட்டுருக்கேன். சரி, அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. முத்துலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு சிறப்பாக நல்ல மணமக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துனேன். மீனாட்சிங்கிறவங்க மதுரையாக அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்னு அந்த மதுரை மீனாட்சி மேலே வேண்டிக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். மீனாட்சின்னே பேர் வைங்க, பொண்ணு பிறந்தா என்ன அமோகமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சட்டினா உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், மனமாற வேண்டிக்கிறேன். பாக்கியம் கிருஷ்ணமூர்த்தி மலர்விழி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சகல செல்வம் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு பிள்ளை குட்டிகளோட குடும்பத்தோட 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். பிரியா கதிரவன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வீட்டுக்காரோட கோச்சிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்க சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து சிறப்பாக வாழணும், பிள்ளை குட்டிகளோட அமோகமாக இருக்கணும், 100 ஆண்டு வாழணும். அவங்க 2 பேரும் சிறப்பாக ஒன்றா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். உங்கள் வீட்லாம் என்ன குழம்புன்னு சொல்லுங்கள். இந்த வாரத்தில் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்குது. கருங்கோழி குழம்பு. ஆமாம், கருங்கோழி குழம்பு சூப்பராக இருக்குது. கருங்கோழிலையும் வெடக்கோழி குழம்பு. ஆமாம், வெடக்கோழி குழம்பு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்காப்பா குழம்பு? நாட்டுக்கோழி குழம்பு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சாப்பாடு முட்டை எல்லாம் அருமையாக இருக்குது. இன்றைக்கி சாப்பாடு நல்லா வெஜ்ஜாக சாப்பிடுவோம். வாங்கி சாப்பிடுங்க, எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். அப்புறம் ரசமும் இருக்குது, சாப்பிடுங்க. ரசம் தயிர் எல்லாத்துக்கும் குறைச்சால ஒன்றும் எல்லாம் சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.